மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை மிரட்டி சட்டவிரோதமாக விருப்ப ஓய்வு பெற தேயிலை தோட்ட நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்த மேலாளரை கைது செய்ய வேண்டும் என்ற புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்த பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு காணாமல் இருக்கும் மாவட்ட ஆட்சியரை மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். எண்ணற்ற தொழில்கள் எல்லாம் செய்த காரணத்தினால்தான் 96 சம்பளம் வெறும் 53 ரூபாய்க்கு குறைவாக இருந்தது. இதையெல்லாம் சுட்டிக்காட்டுதான் 1998 முதல் முறையாக 2 அம்ச கோரிக்கைகளை வைத்து நான் மாஞ்சோலையில் போராடுறது போயிருந்தோம். அதற்கு பிறகு அந்த 8 மணி நேர வேலைக்காக போராடிய போதுதான் 625 தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள். 2028 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி முடிவடைகிறது. இன்னும் ஏறக்குறைய 4 வருடங்களுக்கு இந்த பிபிடிசி நிர்வாகம் தாங்கள் இந்த தேயிலை தோட்டங்களை மூடுவதற்கு உண்டான இந்த 4 வருடங்களுக்கு முன்பே என்ன கால அவகாசம்